Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு முத்தம் தான் கொடுக்குறேன். நீ இது எப்படி என்ன பிடிக்குமோ உனக்கு அந்த உமாவை பிடிக்குமா? கேட்டவுடனே சிரிச்சிடறாங்க குபீர்னு. சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு கோபம் இருக்கும். பிடிக்கலன்னா பிடிக்காது, யாராக இருந்தாலும் சரி. சின்னவர் வர்றாரு, அவருக்கே மதியாதத்தில் இந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு, புக்கு படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப இது பண்ணார். குடைச்சலாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவர் எம்ஜிஆர் காது வரைக்கும் போச்சு. சின்ன பொண்ணையா? ராமன் தேடிய சீதை சமயத்தில் எம்ஜிஆர் ஷார்ட் முடிச்சுட்டு ஒரு உட்காராங்க. வரும்போது மரத்தடியில் உட்காந்துருப்போ அப்போது ஜெயலலிதா அம்மாவுடைய கையை பார்த்து, அம்மோ நீ எதிர்காலத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு வருவ, நீ அரசியலுக்கு வருவ, போங்க சார் நீங்கள் ஒன்று காமெடி பண்ணாதீங்க சார்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கெல்லாம் அரசியல் பக்கம் வரவே மாட்டேன். நான் சினிமா விட்டு வெளியே வந்தேன்னா ஒரு டான்ஸ் கிளாஸ், ஒரு டான்ஸ் ஸ்கூலில் ஒன்று ஆரம்பித்து அதில் தான் என்னுடைய வேலையை பார்ப்பேன். அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, சந்தியாம்மா எப்படியே இந்த படம் பிடிக்கணும், என் மகளை எப்படியாவது ஹீரோயின் ஆக்கணும் அவர் படத்தில் அப்படின்னு வேண்டாம் சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு எந்திரிச்சு எம்ஜிஆர் சொல்கிறேன், ஓகே வெக்கப்பட்டு நடிக்கிற மாதிரி அந்த பாட்டு இன்னும் நாணமும் அந்த தான் அந்த நல்லா வெக்கப்படுறம்மா, முகத்துலலாம் அந்த இது தெரியுதுமா, செவப்பாத்து இருக்குமா அப்படின்னு தேவர் பாராட்டி பேசுகிறாரு. அடுத்த நம்ம 2 படம் நீதாம்மா ஹீரோயின், உடனே போக்கு. ஆமாம், முகராசி, இது தனிப்பிறவி. கட்சியில் இருந்ததுனால எம்ஜிஆரோட ரெட்டை இலை இருந்ததுனால அந்த பவர்ஃபுல்லாக அவங்களும் இருந்தாங்க. பல இடங்களில் போய் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இவங்க மனைவியாக வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அரசியல் ஜெயலலிதா அம்மா. அதாவது நீங்கள் ஆண்கள் காலில் விழ வைக்க காரணமே இவங்களை படாத பாடுபடுத்தியிருப்பாங்க. 1000 ரூபா பொருள் 100 ரூபாய், 100 ரூபா பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா 8ஆம் ஆண்டு நினைவு நாள் கொண்டாட போகிறோம். ஆமாம். செல்வி ஜெயலலிதாவுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு? சின்ன வயதில் அவங்க பெரும்பாலும் அந்த மும்பையில் பெங்களூரில் தான் வளர்ந்தாங்க. அவங்க தாத்தா வீட்டில் தான் வளர்ந்தாங்க. அப்போ தாத்தா வீட்டில் வளரும்போது அவங்க தாத்தா ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு மைசூர் மகாராஜா, அந்த குடும்பத்தை சேர்ந்த அவங்க குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார். ஒரு ஆலோசகர், அரசர் பரம்பரை தானே இவங்க இல்லை, அவங்க கிட்ட ஒரு முக்கியமான வேலையில் இருந்தார். ஓகே ஓகே. ஒரு மேனேஜர் மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் ஆலோசகர், அந்த மாதிரி ஜோசியா உட்பட எல்லாமே அவர் அந்த மாதிரி இருந்தார் முக்கியமான இடத்துல. அதனால் அவருக்கும் இவருக்கும் நல்ல சொத்துக்கள்லாம் இருந்தது அவங்களுக்கு. அந்த வகையில் அவங்களுக்குடைய மகனை தான் இவங்க கட்டிக்கிட்டாங்க, அவருடைய அம்மா சந்தியா அம்மா. அதனால் அவங்க ஒரு பெரிய செல்வாக்கான குடும்பத்திலே இருந்தாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா அழகாக இருப்பாங்க. ஜெயலலிதா அம்மா அப்படின்னா அவங்க அம்மா நல்ல அழகு தான். அந்த நேரத்துலேயே அவங்களுக்கு ஒரு ஹீரோயினாக ஒரு கன்னட படத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க ஆரம்ப கட்டத்திலே. ஆனால் இவங்க நடிக்க மறுத்துட்டாங்க. அவரே ப்ரொடியூசர், அவரே டைரக்டர், ஒருத்தர் ஹீரோ, ஒரு பெரிய ஜமீன்தார். அவர் படம் எடுக்க போகிற, நான் தான் ஹீரோ, நீங்கள் தான் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு அவர் நடிக்க மறுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் இவங்களுடைய லைஃப்பில் வேறொரு ட்ரெயினிங் மாறுது. என்னென்னா அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும், அவங்க மாமனார் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் நல்ல செல்வ செழிப்பாக இருக்குது, வருவாய் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா வருவாய்ங்கிறது குறைஞ்சிருது. அதாவது நீங்கள் வெளியிலேருந்து வந்தால் தான் நீங்கள் செலவு பண்ணுறது இதாக இருக்கும். வச்சுக்கிட்டு இருக்கிற பொருளை நீங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிங்க, செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா காலியாயிடும். அப்படி தான் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி இருக்கிற சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நாள் ஒன்றுமே இல்லை, இருக்கிற 2 வீடு தான் இருக்குது, இந்த வீடு இருக்குது பெங்களூரில், அந்த வீடு இருக்குது, அவ்வளோதான். அதுவும் அப்பா வீட்டில் போயிடலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க.
இப்போ முடிவு பண்ணுறது தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய அம்மா அப்பாட்ட. அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஓகே. ஜெயராம் அவங்ககிட்ட சொல்லும்போது, நாளையிலேருந்து நீங்கள் வந்து நான் வேலைக்கு போகிறேன். ஒரு ஆடிட்டர் கம்பெனியில் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நீங்களும் போகணும் நாளையிலேருந்து அப்படின்னு. நான் வேலைக்கு போகிறதா? ஏன்னா அது வரைக்கும் அவர் வந்து வேலைக்கு போனதே கிடையாது. ஓ! காலைல எந்திரிச்சு போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு கிப்ட்டு போயிட்டு கிளப்புக்கு போயிட்டு டென்னிஸ் கோர்ட்டு போயிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு சாயந்தரம் வருவார், சாப்பிட தூங்குவார், அவ்வளோதான். அல்ல செழிப்பா நம்ம வாழ்ந்தாரு. செல்வ செழிப்பில் அவர் ஒரு ராஜகுமாரன் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தார் அவர். ஆனால் ராஜகுமாரன் குடும்பத்து ராஜகுமாரி தான் ஜெயலலிதா. ஓ! அப்படி ஒரு செல்வாக்கான ஒரு குடும்பம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து வேலை அதுவும் இது வரைக்கும் வேலை பார்த்ததே கிடையாது, வேலைக்கு போனதும் கிடையாது. ஒரு முதலாளி போயிட்டு பெரிய அதாவது ஒரு அம்பானி போயிட்டு மறுநாள் நீ போய் வேலைக்கு போய் வேலை தேடுன்னா சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இவருக்கு சூழ்நிலை ஏற்படுது. சரி நீங்கள்லாம் போங்க, நான் வீட்டை கொஞ்சம் இப்படி இது பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டாரா சார்? சரி வேலைக்கு போலாம். நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் போங்க, நான் அப்பா வீட்டுக்கு போயிருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், க்ளீன் பண்ணிட்டு வர்றேன். க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாரு. இவங்க போயிட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா அவர் சூசைட் பண்ணிக்கிறார். அப்பா. நான் நாளை மறுநாள் விடிஞ்சா நீங்கள் வந்து எங்கே வேலைக்கு போவீங்க, யார்கிட்ட வேலை கேட்பீங்க? ரஜினி ஒரு படத்தில் கேட்பார்ல, முதலாளி எனக்கு ஒரு கிராமத்தில் போய் ஒரு வயக்காட்டில் எனக்கு ஒரு வேலை கொடுங்க, 50,000 ரூபா கொடுங்க சம்பளம் அப்படிம்பார்ல, அந்த மாதிரி தான் இவரால் கேட்க முடியுமா? வயக்காட்டு வேலைக்காவது நீங்கள் எந்த வேலையாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எந்த வேலையும் ஒன்று ஆஃபீஸில் போயிட்டுருக்கலாம், ஆஃபீஸ்க்கான வேலையும் இருக்கணும். எங்கே போனாலும் நீங்கள் வந்து பணிஞ்சு ஒரு வேலைக்காரனாக இருந்ததே இல்லையே. அதனால தான் அவங்களார வந்து சூசைட் அவமானம் தாங்க முடியாம தாங்க சூசைட் முடியல. பண்ணிட்டாரு. அதனால் அவர் நாளை மறுநாள் என்ன பண்ண தெரியல அவரால். அதில் ஒரு அவசரப்பட்டு இது பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து அவங்க தங்கை வந்து சினிமாவில் சென்னையில் வந்து தங்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருடைய அவருடைய சித்தி ஜெயலலிதா அம்மாவுடைய சித்தியை வந்து இங்கே வேலை பார்த்துட்டாரு. இவங்களும் அதுக்கு பிறகு வந்து எத்தனை பசங்க சார்? இப்போ ஜெயலலிதா அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர்? 2 பேர் தான். இவங்க தான் 2 பேர் தான். ஜெயக்குமார்னு ஒரு அண்ணன் நினைக்கிறேன். ஒரு அண்ணன் 2 பேர் தான் அவங்க. அதில் வந்து இவங்க இதில் வந்து அதுக்கு பிறகு தான் இவங்க சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்கையோடு சேர்ந்து இவங்களும் சில படங்களில் ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரமில் ஒரு 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 செகண்ட் ஹீரோ, அதாவது ஒரு செகண்ட் ஹீரோயின். ஏறக்குறைய வந்து ஒரு நீங்கள் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா அந்த பாட்டில் யார் இந்த இது ஆமா. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வருவாங்க. ஒரு 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 பாடலில் வந்து அவங்க இவருடைய முத்துராமன் யாரோ ஒருத்தருடைய ஜோடியாக வந்திருப்பாங்க. சிவாஜியுடைய ஜோடியில் இதில் பலே பாண்டியாவில் வந்து சிவாஜியுடைய வயசான சிவாஜியுடைய மனைவியாக வருவாங்க. இந்த மாதிரி சில ஒரு ஒரு செகண்ட் கேரக்டர், அதாவது ஒரு குணச்சித்திர வேடங்களை நிறைய நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆரம்பத்திலே இவங்க பெண்ணை வந்து சினிமா பக்கமே கொண்டு போகக்கூடாது, ஒரு படித்து ஒரு பெரிய உதவுக்கு போவாங்க. ஜெயலலிதா அம்மாவை. ஓகே ஓகே. ஜெயலலிதா சினிமாவுக்கே வரக்கூடாது அவங்க நினச்சாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்க சம்பாதிச்ச அன்றைக்கி வந்து சம்பளங்கிறது பெருசாக கிடையாது இல்லையா? வர்ற சம்பாதியம் வந்து அப்படியே வந்து செலவாகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து கடன் ஏறுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அதே சமயத்தில் ஒரு முறை குழந்தையாக இவங்க இருக்கும்போது இதுக்கு வர்றாங்க. ஒரு ஷூட்டிங்லாம் கூட்டி போங்களா எப்படி சார்? ஒரு முறை இவங்க பெங்களூரில் படிச்சுட்டு இருக்காங்க தாத்தா வீட்டில். இவங்க சென்னையில் இருப்பாங்க நடிச்சுக்கிட்டு. பெங்களூர்லேருந்து ஒரு விடுமுறைக்கு வர்றாங்க. ஒரு விடுமுறை வரும்போது 2 சம்பவம். அதில் ஒரு சம்பவம் வந்து 8 வயசு அந்த நேரத்தில் இவங்க பெங்களூர்லேருந்து விடுமுறைக்கு இங்கே வரும்போது கோல்டன் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் ஒன்று நடக்குது. அவங்க அம்மா கூட போயிருக்காங்க. இவங்க ஒரு அம்மாவாக நடிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு சின்ன குழந்தை வந்து 8 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு இவங்க முத்தம் கொடுக்கணும். அந்த ஷாட் வந்து சரியாக வரலன்னு டைரக்டர் இன்னொரு வாட்டி மாற்றிக்கணும், இப்படி அப்படியே வந்து இவங்க ஒரு ஓரமாக நின்று எண்ணுறாங்க. அவங்க அம்மா எத்தனை முத்தம் கொடுக்குதுன்னு எண்ணுறாங்க. ஜெயலலிதா அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைக்கு எத்தனை முத்தம் கொடுக்குறாங்கன்னு எண்ணுறாங்க. 12 முத்தம். அப்படியே கோபம் வருது. அப்படியே பார்த்துக்கிறாங்க. 12வது முத்தம் வந்து ஓகே ஆகுது. அது ஷாட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் காரில் வரும்போது கலகலப்பாக பேசிட்டு வர ஜெயலலிதா, 8 வயது ஜெயலலிதா அன்றைக்கி பேசவே இல்லை. அவங்க அப்படியே அமைதியாக வர்றாங்க. ஈகோ கோபத்தில். ஓகே. வீட்டில் வந்தவுடனே என்ன நீ அப்படி அமைதியாக இருக்க, என்ன ஏது அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. உனக்கு வந்து அந்த உமா பிடிக்குமா, என்ன பிடிக்குமா? என்னை விட அந்த உமா தான் வசதியா உனக்கு? என்ன சொல்கிற நீ அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நீ 12 முத்தம் கொடுத்த, எனக்கு நீ ஒரு நாளைக்கு ஒரு முத்தம் தான் கொடுக்குற நீ. இது எப்படி என்ன பிடிக்குமோ உனக்கு அந்த உமாவை பிடிக்குமா? அப்படின்னு கேட்டவுடனே சிரிச்சிடறான் குபீர்னு. அப்போ உனக்கு முத்தம் கொடுக்கல, அதாவது அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்தது சினிமா முத்தம். அது வந்து ஷார்ட் சரியாக வரலன்னு ஒவ்வொரு முறை சொல்லி
அது கடைசியாக 12வது முத்தம் தான் கரெக்டாக அமைஞ்சது. அதனால் அந்த டைரக்டர் சொன்னார், அது 12 முத்தமும் அது நடிப்புடா, உனக்கு நான் தரதான் நிஜமான முத்தம், இப்போ உனக்கு என்ன முத்தம் வேணும் அவ்வளோதானே அப்படின்னு பிடிச்சி ஒரு கட்டி பிடிச்சி மகளை 14 முத்தம் தர்றாங்க. அவளுக்கு 12, உனக்கு 14 அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா மேலே ஒரு பாசம், ஒரு குழந்தைத்தனமான ஒரு பாசம் சின்ன எல்லா குழந்தைக்கு உள்ளதானே உள்ளதா அது. இந்த சின்ன வயசுல இன்னொரு வாட்டி வந்து ஒரு ஷூட்டிங் போகிறாங்க. ஸ்ரீ ஸ்ரீ சைல மகத்மயம் அப்படின்னு ஒரு படம். அந்த ஷூட்டிங் போகும்போது அன்றைக்கி குழந்தை நட்சத்திரமாக வர்றவங்க வரல. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே, உங்கள் பொண்ணு தான் நல்லா இருக்கு, நடிக்கட்டுமே. ஐயோ நடிக்க விட மாட்டேன். நடிக்கணும், ஒரு இது ஒரு படம் தானே, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு. சரி நீ அவங்க நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கிறத பார்த்து இன்னும் ஷார்ட் டெவலப் பண்ணுறாங்க. அவங்க சீனை டெவலப் பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு பார்வதி கேரக்டர், ஒரு பார்வதியோட சின்ன வயது பார்வதியாக சீன் கேரக்டர் பண்ணும்போது நல்லா நடித்தாங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. இதோடு சரி, இதுக்கு பிறகு வந்து நீ படிப்பில் தான் இது இருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க சென்னையில் வந்து காலேஜ் இங்கே சென்னைக்கு வரும்போது, அவங்க சின்ன வயசில் அவங்க தாத்தா வீட்டில் வந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருந்து இங்கேருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்து இந்த காலேஜில் படிக்கிறாங்க. காலேஜில் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சு படிப்பில் நல்ல பயங்கர கெட்டியாக இருந்தாங்க. பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 10-12 வயசு ஆன பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் கற்றுக்குறாங்க. டான்ஸ் கற்றுக்கிட்டு முறையாக வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பரதநாட்டியத்துக்கு சிவாஜி தான் தலைமை தாங்குறாரு. லட்டு மாதிரி இருக்க பொண்ணு இது, உங்கள் பொண்ணு எப்போ நடிக்க வரும் அப்படின்னு கேட்குறாரு. அரங்கேற்றம் நடக்குது. ஓகே ஓகே. இங்கே தான் அவருடைய தலைமையில் நம்ம சந்தியா அம்மாவுடைய மகளுடைய அரங்கேற்றம் இன்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து வாழ்த்துறாங்க, இது பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க வந்து ஒரு டான்ஸராக உருவாகிறாங்க. அவங்களுக்கு ஒரு டான்ஸராக உருவாகி டான்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு ராமன் தேடிய சீதை சமயத்தில் எம்ஜிஆர் வந்து ஷார்ட் முடிச்சுட்டு வந்து ஒரு உட்காரும்போது மரத்தடியில் உட்காந்துருப்போ, அப்போ வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய கையை பார்த்து கைரேகை பார்ப்பார். அதெல்லாம் குழந்தையா இருக்கும்போது அப்படி சார்? இல்லை, ஹீரோயின் நடிக்கும்போது ராமன் தேடிய சீதை, சும்மா அது லீடுக்கு சொல்கிறேன் நான். ஓகே ஓகே. அவங்க வரும்போது பார்த்துட்டு, அம்மோ நீ எதிர்காலத்தில் பெரிய இடத்துக்கு வருவ, நீ அரசியலுக்கு வருவ, நீ ஒரு பெரிய அமைச்சர் பதவிக்கெல்லாம் வருவே நீ அப்படி. போங்க சார், நீங்கள் ஒன்று காமெடி பண்ணாதீங்க சார்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கெல்லாம் அரசியல் பக்கம் வரவே மாட்டேன். நான் வந்து சினிமா விட்டு வெளியே வந்தேன்னா ஒரு டான்ஸ் கிளாஸ், ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்து அதில் தான் என்னுடைய வேலையை பார்ப்பேன். எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி அவங்க ஒரு அவங்க நடிகையாக பிஸியாக இருக்கும்போதே ஒரு நடன குழு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் 40 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 40 பேர் இருந்தாங்க. இவங்களுக்கே வந்து அந்த பரதநாட்டியம், கதகளி, மணிப்புரி, இந்த டான்ஸ்லாம் எல்லா டான்ஸ் வகையும் தெரியும். மற்றபடி நல்ல டான்ஸ் ஆடக்கூடியவங்க. அதை முறைப்படி ஒரு டான்ஸ் குழுவே வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த நிலையில் வந்து உங்களுக்கு வந்து அட்டனத்தி ஆதிமந்தின்னு நினைக்கிறேன், அது ஒரு நாட்டிய நாடகம் நடத்தி அதில் 6 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணி கட்சி நிதியாக கொடுத்தாங்க. அப்போவே. ஓ சூப்பர் சார். அந்த அளவுக்கு அந்த டான்ஸில் அவங்களை அந்த அளவுக்கு ஆர்வம். அதனால் வந்து அவங்களுக்கு சின்ன அரசியலுக்கு போகிற ஈடுபாடு கிடையாது. அப்போ எனக்கு அரசியலே வேணாம்னு ஒதுங்கிட்டாங்க. ஆரம்பத்தில் டான்ஸில் நிறைய ஈடுபாடு. ஒரு கட்டத்தில் மாறி வரும்ல சூழ்நிலை, ஒரு நாள் மாறும்போது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும்ல, அந்த மாதிரி வரும்போது அவன் காலேஜில் படிக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஷோ அவருக்கு நண்பர், அப்போவும் நண்பர் அவர் ஷோ. அதேமாதிரி OG மகேந்திராவுடைய அப்பா இவங்களாம் நல்ல நண்பர்கள். அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நாடகம் போடும்போது இவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நடிங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லை எனக்கு எப்படி இல்லை, நீ நடிமா நல்லா இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் செம்மையாக பேசுவாங்க, அவ்வளோ அழகாக பேசுவாங்க. அந்த இங்கிலீஷ் பேசி நடித்தாங்க. அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி VV கிரியுடைய மகன் வந்து சங்கர் கிரி அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு ஆங்கில படம் ஒன்று எடுத்தார். அதில் தான் முதல் முறையாக இவங்க இங்கிலீஷ் பேசி நடிக்க ஒரு மாணவி வேணும்னு கேட்குறாங்க. இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க அந்த படத்தை எடுத்தாங்க. அதில் 2 பேரும் தான் சேர்ந்து இங்கிலீஷ் பேசி நடிக்கிற மாதிரி அவருக்கு ஜோடி மாதிரி நடிச்சிருப்பாங்க. அவங்க பண்ண முதல் படம் அதுதான். ஆனால் 24வது படமாக தான் அது வந்துச்சு. அது ஒரு டிலே. ஆமாம், ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஆவணப்படம் மாதிரி அது வந்துச்சு. அதனால் ஒரு ஆங்கிலம் பேசி நடிச்சிருந்தாங்க அந்த படத்தை. ஆனால் இவங்க வந்து முதல் முறையாக பண்ணது ஸ்ரீ சைல மகத்மதியம், அதுதான் குழந்தை நட்சத்திரமாக பண்ணுறாங்க. அவருடைய 112வது படமாக வந்து நதியை தேடி வந்த கடல், கடைசி படம். அதாவது 1971. அதுக்கு முன்னே அவங்க சினிமாக்கு எப்படி வந்தாங்க பார்த்துக்கலாம். அவங்க வந்து பிறகு ஒரு
ஒரு கட்டத்தில் அவங்க சினிமாவுக்கு மகளை கொண்டு வர வேண்டாம்னு நினைச்ச அவங்களே வந்து மகளை சினிமாவுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. என்ன அந்த கட்டாயம்? அது கட்டாயம் வந்து உங்களுக்கு வீட்டில் வருமானம் இல்லை. உங்களுடைய வருமானம் பத்தல. ஜெயலலிதா அம்மாவோட அவங்க வந்து ஒரு குணச்சித்திர நடிகைன்னு என்ன சம்பளம் அன்றைக்கி வரப்போ 2000 ரூபா 5000 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சம்பளத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. செலவுகள் நிறைய இருக்குது. வீட்டு வாடகை, அந்த வாட்ச் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், டிரைவரு, இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இதெல்லாம் காசு இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் அவங்க முடியலை. அப்போ தான் வந்து கன்னடத்தில் 2 படம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1965 வந்து ஸ்ரீதருடைய வெந்நீர் ஆடையில் பண்ணுறாங்க. அதுதான் தமிழில் அவர் பண்ண முதல் படம், ஹீரோயினா. ஆனால் அந்த படம் வந்து 100 நாள் போச்சு. பெரிய அளவில் அதில் ஈர்ப்பு கிடையாது. அதில் முதல் படத்துலேயே அவங்க ஒரு விடோ மாதிரி தான் அது கேரக்டர். அது ஜெயலலிதா ஆமாம், வெந்நீர் ஆடையில். அப்புறம் என்ன ஆகுன்னா அந்த படத்துலேருந்து பெருசாக வரவேற்பு கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து எம்ஜிஆருடைய இது 1000ல் ஒருவன் படத்தை வந்து பந்துலு எடுக்கிறார், பிஆர் பந்துலு. அவர் வந்து பந்துலு வந்து அவங்க தான் வந்து பந்துலு தான் இவங்களை கன்னடத்தில் 2 படத்தில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினவர். அப்போது வந்து பந்துலுக்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, எம்ஜிஆர் படத்தில் எப்படியாவது ஒரு நடிக்க வைங்க, ஒரு நிறைய திருப்பு முனையாக இருக்கும் எங்கள் லைஃப்பில் அப்படின்னாங்க. அதே மாதிரி இவரும் வந்து எம்ஜிஆர்கிட்ட பேசும்போது எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோயினாக சரோஜாதேவி போட்டுருங்க அப்படின்றார். சரோஜாதேவி. ஆமாம். இவர் பந்துலு என்ன சொல்கிறாருன்னா, சரோஜாதேவிக்கு எனக்கும் டைம் சரியில்லை, தகராறு இருக்கும், அதனால் நீங்கள் வேறு ஹீரோயின் சொல்லலாம். இவன்னா பாருங்கள், இவங்க பாருங்கள், அவங்க படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய படத்தை போட்டு காட்டுறேன். அவங்க உங்கள் பிடிச்சிருந்தா அவங்கள ஹீரோயின் போட்டால், இல்லாட்டி வேறு யாராவது பண்ணிக்கலாம், நம்ம இவங்களுடைய மகள் தான் அவங்க, சந்தியா அம்மாவுடைய மகள். சரி அப்படின்னு வராங்க. அந்த கன்னட படம் வந்து போட்டு காட்டுறாரு. கன்னட படம் பாட்டு போடும்போது எம்ஜிஆர் முன்னாடி உட்காந்துருக்காரு, பின்னாடி ஜெயலலிதா அவங்க அம்மா சந்தியா அம்மா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அம்மா 2 பேருமே. என்ன வயசு தான் இருக்கு அப்போ? அப்போது வந்து உங்களுக்கு 16-15 வயசு தான். அப்போது வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. சந்தியா அம்மா, எப்படியே இந்த படம் பிடிக்கணும், என் மகளை எப்படியாவது ஹீரோயின் ஆக்கணும் அவர் படத்தில் அப்படின்னு சினிமாவுக்கு வேண்டாம் சொன்னவங்க. ஆமாம் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு எம்ஜிஆர் சொல்கிறார், ஓகே இவங்களே ஹீரோயின் பண்ணிட்டோம் அப்படின்ற. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க படத்தில் ஒப்பந்தம் மாறாங்க. ஓவர் நைட்டில் அதுக்கு பிறகு படங்கள் அன்றைக்கி வந்து முதல் நாள் ஷூட்டிங்கு இவர் வரார், தேவர் வரார். அம்மா சூப்பராக நல்லா நடித்தம்மா, நாணமோ அப்படிங்கிறது தான் முதல் இது, வெக்கப்பட்டு நடிக்கிற மாதிரி அந்த பாட்டு இன்னும் நாணமோ அந்த தான், அந்த நல்லா வெக்கப்படுறம்மா, முகத்துலலாம் அந்த இது தெரியுதுமா, செவப்பாத்து இருக்குமா அப்படின்னு தேவர் பாராட்டி பேசுகிறார். அடுத்த நம்ம 2 படம் நீதாம்மா ஹீரோயின், உடனே போக்கு. ஆமாம், முகராசி இது தனிப்பிறவி. தேவர் பொறுத்தவரை என்னென்னா, ஒரு சம்பளம் பேசுகிறான்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம்னா 5 லட்ச ரூபா கொண்டாந்து கொட்டிடுவார். கொட்டிட்டு இத்தனை நாளுக்குள்ளே எனக்கு டேட் வேணும்பார். அந்த டேட் நீங்கள் கொடுத்துடணும். காசு கொட்டிடுவார் கொண்டாந்து முன்னாடியே. பின்னாடி இவர் நடித்த பிறகு வரும் அப்படின்னு கிடையாது, கொண்டாந்து கொட்டிடுவார். கையில் காசு வாயில தோசை. ஆமாம், அந்த அவர் தான் அவர். அந்த மாதிரி அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாட்டி பேசுவோம். இவங்க வந்து உடனே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிக்க ஆரம்பித்த உடனே ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா படங்கள் குவியுது. 1966 பார்த்தீங்கன்னா 14 படங்கள். அதில் 9 படம் வந்து தமிழ். அதில் கன்னட படம் 1, இங்கிலீஷ் படம் 1, மிச்சம் தெலுங்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1967 ஒரு 10 படங்கள், 68 20 படங்கள். அப்பா ஒரே வருஷத்தில் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 20 படங்கள். அதில் எம்ஜிஆர் கூட இருக்கிற படங்கள் நிறைய அதில் உள்ளே வரும். 15 படங்கள் தமிழ், 5 படம் வந்து இது கன்னட தெலுங்கு படம். இப்படி வந்து உங்களுக்கு இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் என்டிஆர், இப்படி ஒரு தமிழில் எம்ஜிஆர், அங்கே என்டிஆர், ஆந்திராவில் என்டிஆர், அப்புறம் கன்னடத்தில் இவர் ராஜ்குமார் அப்படின்னு பெரிய பெரிய ஹீரோக்கள் தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி உருவாகுறாங்க. அவங்களுக்குள்ள பெரிய பேண்டிங். எம்ஜிஆருடைய ஹீரோயின் சொன்னாலே உங்களுக்கு ஓவர் நைட்டில் இதாகிடும். இல்லை அதுலேயே ஒரு சில நேரத்தில் பிரச்சனையாக வச்சாம்ல சார். என்டிஆருக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மா யாருக்கு என் கூட தான் அடிக்கணும், உங்க கூட தான் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி பிரச்சனை வச்சாம்ல சார். வரல இல்லை. என்டிஆர் வந்து எம்ஜிஆர் மேலே பயங்கர இது உள்ளவர், மரியாதை. குருகாரு அப்படின்னு தான் சொல்லுவார். குருகாரு அப்படின்பார், அண்ணா அப்படின்பார், குருகாரு அப்படின்பார். அவரை இந்த கட்சிக்கே அவர் அரசியலுக்கு இவர் தான் குரு அப்படிங்கிற குருகாருன்னு தான் சொல்லுவார் அவர். அது இது இல்லை. இவங்க அந்த நடிக்கிறாங்க. நடிக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள வேறு ஒரு சில முரண்பாடுகள் வந்து சோபன் பாபுங்கிற ஒரு கேரக்டர் வரும்போது அப்புறம் வந்து இதாவது அப்போ வந்து 1971 எம்ஜிஆருக்கும் அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உருவாகுது. கருத்து வேறுபாடு உருவாகும் போது 1971
2 படத்தில் நடிக்கிறாங்க. 72ல் ஒரு படத்துலையும் நடிக்கிறாங்க. 73ல் ஒரு படமும் இல்லை, சேர்ந்து நடிக்கலை. 74லேருந்து அவங்களுக்குள்ள ஒரு இது வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, 75லேருந்து அவங்களுக்குள்ள ஒரு வேலி போட்டு 79 வரைக்கும் சைலண்ட் ஆகிடுறாங்க. படத்துலேயும் நடிக்கலை, எங்கேயும் நடிக்காமல் இது பண்ணாமல் அவங்களுக்குள்ள ஒரு வேலி போட்ட மாதிரி இருந்துறாங்க. ஜெய்சங்கர் அப்புறம் வந்து சோபன் பாபு இவங்க வந்து சில நண்பர்களோட ஷோ இவங்களெல்லாம் நட்பையில் இருந்தாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்போ தான் ஷோ என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது, நீங்கள் வந்து கட்டுரை ஒரு எழுதுங்க, துக்ளாக்கில் எழுதுங்க அப்படின்ட்டு துக்ளாக்கில் அரசியல், பொருளாதாரம், சமூகம், ஆன்மீகம் சார்ந்த கட்டுரைகள் எழுத வைக்கிறார். தொடர்ச்சியாக எழுதுறாங்க. அரசியல் வழிகாட்டினா அது ஷோ தான். ஆமாம், ஷோ தான். ஓகே, அரசியல் கட்டுரைகள் எழுத வைக்கிறார். ஸோ இந்த கட்டுரைகள்லாம் எழுதுகிறாங்க. அவங்க நல்ல அரசியல் நாலேஜெல்லாம் இருந்தது நிறைய. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய வீட்டில் இத்தனை செருப்பு இருந்தது, இத்தனை இது இருந்ததுன்னு காட்டினாங்க, புடவை இருந்துச்சு, புடவை இருந்தது காட்டினாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருந்த பெரிய நூலகம் காட்டவே இல்லை. மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருந்தது, வீட்டிலே வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான புத்தகங்கள் படிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. அதனால் அவர் சொன்ன உடனே அவங்க எழுத ஆரம்பித்தாங்க, பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோருமே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குமுதத்தில், தாயில், பொம்மையில் அவங்க என்னென்னா இந்த அழகு குறிப்பு பற்றி எழுதுவாங்க. எந்த மாதிரி உடை போட்டால் நல்லாயிருக்கும், எந்த நகை போட்டால் நல்லாயிருக்கும், அந்த ஆரோக்கிய குறிப்பு, அழகு குறிப்புலாம் பண்ணியிருக்காங்க. அதை நான் புத்தகமாக வச்சுருக்கேன். அந்த பொம்மையில் வந்தது நான் அந்த தொடர்களில் வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி உங்களுக்கு விகடனில் கூட இது பண்ணாங்க, தொடர்கள் எல்லாமே பண்ணாங்க, கதைகளும் இது பண்ணாங்க. இதெல்லாமே ஒரு பெரிய அளவில் ஒரு கதாசிரியர் மாதிரி, ஒரு எழுத்தாளர் மாதிரி, ஒரு அரசியல் விமர்சகர் மாதிரி வளர்ந்தாங்க. நான் சூரியகாந்தியோடைய 100வது படம் பண்ணுறாங்க. அதில் இவர்கிட்ட பெரியார்கிட்ட விருது வாங்குகிறாங்க. பெரியாருடைய காலத்தொட்டு அந்த விருதெல்லாம் வாங்குகிறாங்க. அதனால் அங்கேருந்து ஒரு பெரிய அரசியல் பவர்ஃபுல்லாக வர்றாங்க. அப்புறம் எப்படி சார் எம்ஜிஆர் அவர்களும் சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு கோபம் இருக்கும். பிடிக்கலைன்னா பிடிக்காது, யாராக இருந்தாலும் சரி, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. அதாவது அவங்க தெலுங்கு கற்றுக்குறாங்க. தெலுங்கு படங்கள் நடிக்க ஆரம்பிக்கும்போது தெலுங்கு மாஸ்டர் வர்றாரு. அவர் வரும்போது அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும். தெலுங்கு மாஸ்டர் ஒரு நாளைக்கு ஏதோ சொன்ன உடனே 2 பேருக்கும் முட்டிக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே தெலுங்கு கற்றுக்கிட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டே தெலுங்கு கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் வந்தார். ஒரு 4-5 மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டாங்க டான்ஸு. அதில் ஒரு மாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு பந்தாவாக பண்ணுவார். நல்லா பண்ணியா, என்ன பண்ண, சரியாக பண்ணலையா, அப்படி இப்படிம்பார். காலில் விழணும், வந்து இது பண்ணோம், அப்படி இப்படின்னு பேசுவார்ல. அதனால அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட பயங்கர சண்டை. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க அவங்க. அதில் இந்த மாதிரி பிடிக்கலைன்னா யாராக இருந்தாலும் இது பண்ண மாட்டாங்க, ஒரு உடனே மூஞ்சிக்கு நேராக இது பண்ணிடுவாங்க யாராக இருந்தாலும். இது வந்து ரொம்ப காலமாக அப்படியே இருக்குது. ஒரு முறை எம்ஜி வல்லபன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் நடந்துகிட்ருக்கு. எம்ஜிஆருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் உள்ளே வர முடியாது. சின்னவர் இருக்கார், அவர் அனுமதி கொடுத்தா தான் உள்ளே விடுவோம் அப்படிம்பாங்க. எந்த கேட்டே திறக்காது எம்ஜிஆர் சொல்லாமல். ஒரு நாள் எம்ஜி வல்லபன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய சினிமா பத்திரிகையாளர். அவர் வந்து அவருடைய கார்டு அனுப்புகிறாரு. இவங்க வந்து எம்ஜிஆர் சரி வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன அம்மு நீ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நீ ஏன் பேட்டி கொடுக்குற, வீட்டில் தனியாக கூப்பிட்டு பேட்டி தரணும் தானே, இதுக்கெல்லாம் எனக்கு அனுமதி இல்லையான்னு பார்த்து ஒரு புத்தகத்தையும் அவர் மேலே தூக்கி போடுறாங்க, எம்ஜிஆர் மேலே. ஆமாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். எம்ஜிஆர் இருக்கும்போது 2-5 சேர் இருக்கும், அவர் உட்காரணும், ஜெயலலிதா உட்காரணும், அவ்வளோது, வேறு யாரும் உட்கார முடியாது, அந்த அளவு இருக்கும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு இவங்க வந்து அவங்க பிடிக்கனா பிடிக்கல, யாராக இருந்தாலும் சரி நேருக்கு நேராக ஒரு துணிச்சல் அன்னைக்குலேருந்தே சரி, நேருக்கு நேராக தான் பேசிடுவாங்க. பிடிக்கலன்னு போயிட்டே இரு அப்படிம்பாங்க. ஆரம்பத்தில் இந்த நாடு, அதாவது இந்த முதல் படம் நடிக்கிறாங்க 1001, இவங்க முதல் நாள் ஷூட்டிங் போகிறாங்க. ஷூட்டிங் அதுக்கு முன்னே இவருக்கு தெரியாது. ஷூட்டிங்கில் சில ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னு தெரியாது. எம்ஜிஆருடைய ஷூட்டிங் ஸ்பாட்னா எம்ஜிஆர் வந்தாருன்னா அத்தனை பேர் கட்டுக்கோப்பு அமைதியாகிடும். அவர் வரும்போது எந்திரிச்சு நிற்பாங்க, அவங்க கடகடான்னு போயிட்டு உட்கார்ந்த பிறகு தான் அவங்க உட்காருவாங்க அமைதியாக. இவங்க வரும்போது ஒரு முறை ஏதோ அவங்க கால் போட்டு புக் படிச்சுட்டே இருக்காங்க. எம்ஜிஆரை பார்க்கல, அவர் போகிறார், உள்ளே போயிட்டார். அவர் அது பெருசாக எடுத்துக்கல. அது புதுசாக வந்திருக்க பொண்ணு, தெரியாது. ஆனால் அல்ல கைகள் சும்மா இருப்பாங்களா, சின்னவர் வர்றாரு, அவருக்கே மதியானத்தில் இந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு, புக்கு படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப இது பண்ணார், குடைச்சலாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவர் எம்ஜிஆர் காது வரைக்கும் போச்சு. சின்ன பொண்ணையா, இப்போ தெரியாது அதுக்கு சினிமா, கொடுங்க அப்படின்றாரு. ஆனால் இவங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே ஒரு நாள் வீட்டுக்கே ஓடி போயிடுச்சு.
இனிமேல் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு. கோச்சுக்கிட்டு. ஆமாம், கோச்சிக்கிட்டு. அப்புறம் அவங்க அம்மா போயிட்டு, இல்லைம்மா நீ போகணும், எங்களுக்கு எக்கச்சக்கமாக கடன் ஏறிடுச்சு, நீ நடித்தாதான் நமக்கு பணம், இனிமேல் நடித்து சில படங்கள் பண்ணாதான் படம், தயவு செஞ்சு கேட்டுக்கோ அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்புறம் பந்துலு வர்றாரு, அதெல்லாம் விடுமா, சின்ன குழந்தை, என்ன குழந்தை நீ அப்படி இப்படின்னு சொல்லி கில்லி அவர்கிட்ட இது பண்ணி தாஜா பண்ணி மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியாது சினிமா பிடி, அதாவது ஒரு இயல்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க சினிமாவில். அது ஒவ்வொரு இந்த இயல்பு தன்மை இங்கே மாறாதுல்ல. அதுக்கு பிறகு அவங்களே மாறிக்கிறாங்க. அப்படியே சினிமாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிட்டு அதுக்கு பிறகு அவர் எம்ஜிஆர் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. மறுபடியும் எல்லோரும் வந்த பிறகு அப்படியே அண்ணே எப்படி இருக்கீங்க, புஸ்தகம் படிக்கிறத குறைச்சிட்டு இதை அப்படியே கொஞ்சம் இது பண்ணுறாங்க, சோசியலாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு எல்லோர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்கும். படம் முடிஞ்சவொடனே எல்லோருக்கும் அவங்க தான் ஆரம்பிச்சு படம் முடிஞ்சவங்கள ஏதாச்சும் gift கொடுப்பாங்க எல்லோருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு இது அவங்க நடிப்பு மேலே ஒரு ஈர்ப்பு வந்த பிறகு அதோட ஈடுபாடோடு பண்ண ஆரம்பித்தாங்க. கந்தன் கருணை இதெல்லாம் பண்ணி சிவகுமார் கூட மறுபடியும் பல கந்தன் கருணையில் ஒரு இது நடந்திருக்கும் சம்பவம். கந்தன் கருணையில் ஏபிஎன் நாகராஜன்னா ஒரு டைரக்டர், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங்மா, யார் முதல்ல வர்றாங்க அவங்களுக்கு 100 ரூபாம்மா அப்படின்றாரு போட்டி. மறுநாள் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே எந்திரிச்சு அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு 5:30 மணிக்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டாங்க. அவர் மிரண்டு போயிட்டார் டேரக்டர், அம்மா என்னம்மா என்னையே ஜெயிச்சிட்டியம்மா நீ அப்படின்னு 100 ரூபா கொடுக்குறோம். அந்த 100 ரூபா வாங்கி எல்லோருக்கும் போண்டா பஜ்ஜி எல்லாம் வாங்கி தர்றாங்க. அதாவது ஜெயிச்சிட்டோம். அந்த மாதிரியான ஒரு வைராக்கியம் ஒரு இது நினைச்சா அதில் ஜெயிச்சாகணும், அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அந்த இதில் தான் இப்படி தான் வரும்போது அவங்களுக்கு அதுக்கடுத்து தான் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவங்க கருத்து வேறுபாடு. அதுக்கு பிறகு அவங்க லேசாக பிரிகிறாங்க. அதுக்கு பிறகு தான் நான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு மறுபடியும் கூப்பிட்டு வந்து அந்த அரசியலுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு சரியான ஆள் தேவை அப்படின்னு அவங்களுக்குள்ள திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறது ரீஎன்ட்ரி சோதம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து ஆரம்பித்து ஒரு முதல்ல அவங்க எங்கே மீட்டிங்னா மக்கள் குரலில் ஒரு இது பண்ணாங்க. அது சினிமாவில் இந்த மாதிரி செக்ஸுங்கிற அதிகமாக வந்துடுச்சு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தரங்கம். அந்த கருத்தரங்குக்கு தான் முதல் முறையாக எம்ஜிஆர் வர ஜெயலலிதா கூப்பிட்டு வராங்க, கலந்துக்கிறாங்க. அதுலேருந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து கட்சிக்குள்ளே வந்து அவருடைய நாமினேஷன் இது பண்ணி உறுப்பினர் ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எம்ஜிஆர் திமுகவிலும் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வர்றாங்க. கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்த பிறகு இவங்க வர்றாங்க. நிறைய சவாலை எதிர்கொண்டாங்களா சார்? எக்கச்சக்கமான சவால். அதாவது நீங்கள் வந்து ஆண்கள் காலில் விழ வைக்க காரணமே வந்து இவங்கள படாத பாடுபடுத்தியிருப்பாங்க அன்றைக்கி. ஆமாம், அவங்கள படாத பாடுபடுத்தியிருப்பாங்க பல பேர். இது வந்து சினிமாவில் உங்களுக்கே சினிமாவில் இருந்து இப்போ தெரியும், சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய அந்த ஹீரோயினுக்கு கொடுக்குற குடைச்சல்கள் நிறைய இருக்கும். ஒரு அழகாக இருந்துட்டால் ஹீரோயினுக்கு நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க, பல வகையில் கொடுப்பாங்க. அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வந்து நிற்கிறதா பெரிய விஷயம். ஏன்னா இவங்க 112 படம் தான் பண்ணுறாங்க, நிறைய படங்கள் இடையில விட்டுறாங்க. இடையில சொன்னால் 75லேருந்து 79 வரைக்கும் படங்களே பண்ணல. 4 வருஷம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஏறிடுது, மறுபடியும் உடம்பை குறைச்சிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் நதியை தேடி வந்து இன்னொரு திருமாங்கல்யம் அந்த படம், சில படங்கள் பண்ணுறாங்க, வைரம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் நதியை தேடி வந்த கடவுளோடு முடிச்சிடுறாங்க. அதில் சரத்பாபு தான் அவங்கள ஜோடியாக நடிச்சிருப்பார் அந்த படம். அதில் எல்லாமே இப்போ நம்மளுடைய எம்ஜிஆர் தான் பாட வைக்கிறார் அவங்கள. அடிமை பெண் படத்தில் தான் பாட வைக்கிறார். இதில் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா சுரஜாதேவி பண்ண வேண்டிய படங்கள் இவங்கள்கிட்ட வந்திருக்கும். எம்ஜிஆரோட 228 படங்கள் ஜோடியாக சேர்ந்து இவங்க தான். அவங்க 26 படங்கள். காவல் தாண்டிட்டாங்க. ஆமாம், காவல்காரனில் ஜோடியாக நடிக்க வேண்டியது சுரஜாதேவி. ஒரு நாள் முதல் அதில் பூஜைக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் ஆர்எம்பி ஆர்எம்பி என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க வேண்டாம், இவங்க நடித்தா தான் சரியாக இருக்கும், ஸோ ஜெயலலிதா கரெக்டாக அப்படின்ட்டு ஜெயலலிதாவை இது பண்ணிட்டார் காவல்காரனில். அதே மாதிரி உங்களுக்கு அடிமை பெண்ணில் முதல்ல வந்து சுரஜாதேவி தான் நடிக்க வேண்டியது. ஒரு ஒரு 100 அடி என்னமோ எடுத்துட்டாங்க. அந்த கதை அதுக்கு பிறகு மறுபடியும் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் குண்டடிப்பட்டெல்லாம் படுத்தார் இல்லையா, அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த கதையை மாற்றி ஹீரோயின் எல்லாம் மாற்றி புதுசாக 2ஆவதாக வந்து அடிமை பெண்ணில் ஜெயலலிதா 2L ரோலுக்கு பண்ணாங்க, எப்படி மாற்றிட்டார். இந்த மாதிரி நிறைய படங்கள் இப்படி வந்திருக்கும் அவங்களுக்கு. சுரஜாதேவி கூட கோபத்தில் தேவர் இருந்தனால தான் இவங்களுக்கு உடனே எடுத்து 2 படம் கொடுக்குறாரு. உடனே கண்ணீராவது முகராசி தனிப்பிறவி.
இந்த மாதிரி நிறைய இவங்களுடைய அதிர்ஷ்டம் தான் அது. தேடி வந்து சார் தேடி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இவங்களது வாழ்ப்பு தேடி வருது, அரசியல் இவங்களை தேடி வருது, பதவி அவங்களை தேடி வருது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சகல் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டங்களை கடந்து இவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் தேடி வருது. சின்ன வயசில் சில பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அது பிறகு நிறைய ஒரு இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய அந்த வாய்ப்புகள் நிறைய தேடி வந்தது. எம்ஜிஆருங்கிற ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக கூட நடித்ததுனால தான், அவருடைய அன்பை பெற்றதுனால தான் அவங்க அடுத்த கட்டம் ஒரு தொடர்ச்சி அவங்க 3 வாட்டி 5 வாட்டி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்வராக இருந்தாங்க. எம்ஜிஆருடைய கட்சியில் இருந்ததுனால, எம்ஜிஆருடைய ரெட்டை இலை இருந்ததுனால அந்த பவர்ஃபுல்லாக அவங்களும் இருந்தாங்க. ஒரு பவர்ஃபுல்லாக இல்லை ஜானகியமாக கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்கன்னா பார்த்துங்க. ஜானகியம்மாவே வந்து அதாவது நீங்கள் கட்சி உடையக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஜானகியம்மா கட்சி உடையக்கூடாது, அவங்க செல்வாக்காக இருக்காங்க, ஏற்கனவே வந்து பல இடங்களில் போய் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இவங்க மனைவியாக வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க பிரச்சாரம் பண்ண ஜெயலலிதா அம்மா தான் நிறைய. அதனால் சரி அவங்ககிட்ட அந்த கட்சி இருக்கட்டும், நல்ல கட்சி உடையாமல் இருக்கணும்னா நினைச்சாங்க, கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த இதை ஆரம்பத்திலே அவங்க கொடுத்துட்டாங்களே, அந்த அந்த கட்சி அலுவலகம் இருக்கிற இடம் கூட ஜானகி அம்மாவுடைய வீடு, அவங்களுடைய சொந்த வீடு, அவங்க சம்பாரித்த வீடு. அவங்க சம்பாரித்த இடம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோன்னு எழுதி கொடுத்துட்டாங்க அவங்க கட்சிக்கு. அந்த அந்த இடத்துல இப்போ ஜானகி அம்மாவுக்கும் சிலை வச்சா நல்லது தான். 100 வந்துருச்சுல்ல அவங்களுக்கு, வைக்கணும் அதில். ஏன்னா அவங்களுடைய இடம் தான் அது. கண்டிப்பாக. அந்த எம்ஜிஆர் மறையும் போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நினைச்சாமல சார். ஆமாம், இப்போ என்னென்னா அந்த நேரத்தில் எந்தமா ஒரு இது பண்ணியிருந்தாங்க, அது நான் கேள்விப்பட்ட விஷயம்தான். அந்த டாக்டரும் கொஞ்சம் மறைமுகமாக சொல்லியிருந்தார், இவங்க வந்து இவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார், நீங்கள் ஒரு அந்த வந்து என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்கன்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லெட்டர் அனுப்பிட்டாங்க டாக்டருக்கு, இவர்கிட்ட நம்ம பிரதமருக்கு. வந்து இவர் இருந்தார், ராஜீவ்காந்தி இருந்தார். ராஜீவ்காந்தி கொஞ்சம் தொடர்பு, இவங்க அடிக்கடி போய் மீட் பண்ணுவாங்களே, எம்பியாக இருந்தனால பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அது அன்றைக்கி வந்து பேசி இது பண்ணதுனால அது அந்த அளவுக்கு போயிடுச்சு. இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே உடல்நிலை சரியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார். அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க கிட்டையே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அன்றைக்கி அந்த கலவரத்துக்கான அதுதான் தலைவர் அப்படி சொன்னதுனால அவங்க கிட்டையே சேர்க்காதீங்க, இப்படி ஒரு உள்ளே ஒரு துரோகம் பண்ண மாதிரி செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் அப்படின்ற நான் கேள்விப்பட்டேன். அது ஒரு முக்கியமான சில கட்சியை சேர்ந்தவங்க தான் சொன்னது. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கடைசி நேரத்தில் அந்த கீழே இருக்க காரணம் அதுதான். அவங்க இறந்தப்போ வந்து முதல்ல கலைஞர் தானே போய் பார்க்குறாருங்க, ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இவங்க போகிறாங்க. யாருமே அதை சில பேர் தடுக்கிறாங்க, ஜானகி அம்மா தடுக்காதீங்க, இப்போ வந்து பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இவங்க இங்கே ராஜாஜி ஹாலுக்கு வந்துடுறாங்க, கூடவே இருக்காங்க, இது பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த மேலே ஏறும்போது தான் தள்ளி விட்றாங்க. அதில் தான் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சு. அது சில இடங்களில் அதே மாதிரி உங்களுக்கு சட்டசபையில் புடவை இழுத்தாங்க அப்படிம்பாங்க இல்லையா, அது அது பார்த்தா நான் திருநாவுக்கரசு வேறு மாதிரி சொல்கிறாரு, ஆனால் இழுத்தாங்கன்னு இன்னொருத்தர் சில பேர் சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. அது இந்த மாதிரி நிறைய சகல் வந்திருக்கும், நிறைய போராட்டங்கள் வந்திருக்கும். இல்லை ஒருவேளை அதனால தான் ஆண் வர்க்கத்தை வெறுக்கிறாங்க அப்படி இல்லை, ஆரம்பத்துலேருந்து சில ஆண் வர்க்கத்தில் வந்து இவரை படாது பாடுபடுத்திருப்பாங்களே, அதனால தான் காலில் விழுந்து இது பண்ணுற மாதிரி ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வச்சுருந்தாங்க அவங்க. ஆனால் அன்றைக்கி வந்து இதே தான் உங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை வந்து தாக்கி பேசி என்னானார் இவர் விஜயகாந்த், இல்லை நம்ம இவர் ராமதாஸ் ஐயா தான் உள்ளே தூக்கி போட்டாங்களே. ஆமாம் ஆமாம், உள்ளே தூக்கி போட்டு என்னுடைய தாலியை காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு அவங்க மனைவி உட்பட எல்லோரும் வந்து கெஞ்சி கேட்ட பிறகு தான் விட்டாங்க திருச்சியில் கொண்டு வச்சு. ஆமாம், ஆனால் இன்றைக்கி இவர் இவ்வளோ எதிர்க்கிறார், இன்றைக்கி இவர் சாஃப்டாக விட்டுருக்காரு. அந்த அம்மா கிட்ட எதிர்க்க முடியுமா அவங்களுக்கு? இதே விஜய் வந்து அன்றைக்கி அந்த அம்மா இவர்கிட்ட எதிர்க்க முடிஞ்சதா? ஒரு வார்த்தை சொன்னார், அணில் மாதிரி நாங்களும் அந்த கட்சிக்கு உதவணும்னு சொல்கிற வார்த்தையால் அவங்க பழுங்க கடுப்பாயிட்டு அந்த பெட்டியை உள்ள படப்பெட்டியை இது பண்ணிட்டாங்கல்ல, ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆமாம், ஆனால் இன்றைக்கி இவங்க சாஃப்டாக இருக்காங்க. இது கொஞ்சம் போல்டு லேடி. அவங்க எதுவுமே நேருக்கு நேராக தூக்கி வீசிடுவாங்க, பிடிக்கலைன்னா தூக்கி வீசுவாங்க. சொன்னால அது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு. அது மட்டும் இல்லை மூஞ்சிலே. ஆமாம், அப்போ டாப்பில் இருந்தார் சார். ஆமாம், சும்மா மேலே தூக்கி வீசிட்டாங்க. அது அது செல்ல கோபம் தான், அது அவருக்கு தெரியும், செல்ல கோபம் அது அப்படிங்க தெரியும். எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது, சரி ஓகே பேசிட்டு போங்க. அதாவது இன்னொரு இதாவது பரவாயில்ல, மைசூரில் வந்து ஒரு கன்னட தமிழ் படம் ஒன்று பண்ணுறாங்க. அதில் வந்து ஜெமினி கணேசன் இருக்கார், இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த படத்தில் ஷூட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாட்டாள் நாகராஜ் இவங்கெல்லாம் வந்து அந்த கன்னடம் வாழ்கன்னு சொல்லணும் நீங்கள் அப்படின்ற, அதை நான் சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன்,
தமிழ் வாழ்க தான் சொல்லுவேன். நான் எதுக்கு கன்னடம் வாழ்கன்னு சொல்லணும்? ஜெமினி கெஞ்சிரா, அம்மா சொல்லிடுமா, கலாட்டா பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒழிச்சிட போகிறாங்க, சொல்லணுமான்னு ஜெமினி கெஞ்சுறாரு. அதெல்லாம் முடியாது, சொல்ல மாட்டேன். தமிழ் வாழ்க வேணா சொல்லுவேன். கன்னடம் அதுக்கு தமிழ் ஒழிக கன்னடம் வாழ்கன்னு சொல்ல மாட்டேன். எதுக்கு சார்? அப்போ கன்னடத்திலாம் வாழ்ந்தாங்க, எல்லாமே பிறந்தது எல்லாமே கன்னடம் தான். பெங்களூரில் இருந்தாங்க. ஆனால் இவங்க தமிழ் படங்களில் தான் அது பிறகு பெரிய இதானது இல்லையா, பெரிய ரீச் ஆனது தமிழ் படம் தான் இவங்களை வாழ வச்சது. ஃபுல்லாக மிகப்பெரிய ரீச் கொண்டு வந்து தமிழ் படங்கள் தான். அவங்க ஆரம்பத்துலேருந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றாங்க. அதனால் அந்த தமிழ் உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த தமிழ் உணர்வோடு அன்றைக்கே அந்த வாட்டல் ராகநாதன் அந்த கன்னட குரூப்பிட்டே ஃபைட் பண்ணியிருப்பாங்க அந்த ஷூட்டிங்லே. ஜெமினி கெஞ்சுறாரு, ஆனால் அவர் இவங்க அந்த பொருட்படுத்தவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தில்லா இருக்கு, ஒரு அயன் லேடி. ஆமாம், எதிர்த்தா எதிர்க்கிறது தான், பிடிச்சா பிடிச்சி ஓகே, பிடிக்கலைன்னா தூக்கி வீசு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நேருக்கு நேர் எதையும் மோதக்கூடிய பக்குவமாக ஒரு போல்டான பெண்மணியாக இருந்தாங்க. கண்டிப்பாக சார், மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.